ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 டேஸாக ரொம்ப பிஸி ஆகிட்டோம். வரதராஜ பெருமாளெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். நடவாவி கிணற்றில் வரதராஜ பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி அவங்களோட எழுந்தருளின காட்சி தான். பக்தர்களோட பக்தராக நாங்களும் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி தான் ஃப்ரீ ஆயாச்சு. அப்படியே உங்களுக்கு வரதராஜ பெருமாளை உங்கள் எல்லாருக்கும் காமிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். நேற்று பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி. ஆக்சுவலாக இது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, இது ஒரு புராணமாக சொல்கிறாங்க. வரதராஜ பெருமாள் ஒரு 7 ஊரெல்லாம் தாண்டி போயிட்டு ஐயங்கார் குலத்தில் இருக்கிற இந்த நடவாவி கிணறுன்னு சொல்கிறாங்க, அங்கே போயிட்டு மீன் பிடிச்சதாகவும், அங்கேருந்து அப்படியே போயிட்டு பாலாத்தில் மீன் பிடிக்கிறாரு. இதுதான் இங்கே நடக்கிற ஒரு திருவிழாவே. இதில் நடுவில் நிறைய ஊருக்குள்ளே தான் போயிட்டு அந்தந்த அங்கே இருக்கிற பெருமாள் கோவிலெல்லாம் கொஞ்சம் நேரம் தங்கிட்டு மறுபடியும் அப்புறம் அங்கேருந்து புறப்படுவார். அந்த மாதிரி காட்சி தான் இது. தூசி தெரியுங்களா? அங்கே தூசின்ற இடத்துல ஒரு பெருமாள் கோவில் இருக்குது, வைகுண்டநாதர் பெருமாள் கோவில். அந்த கோவில்லையுமே பெருமாள் உள்ளே போயிட்டு தங்கிட்டு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு மறுபடியும் அங்கேருந்து புறப்பட்டு இந்த மாதிரி 7 ஊர் தாண்டி போயிட்டு தான் அங்கே ஐயங்கார் குலத்தில் இருக்கிற சஞ்சீவிராயர் கோவிலுக்கு போவார். அங்கே போயிட்டு சுவாமி இந்த மாதிரி போய் பல்லக்கில் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. பல்லக்கில் இல்லாமல் நம்ம அப்படியே ஜோடிச்சு எடுத்துகிட்டு போவாங்க இல்லைங்களா, மேலே கழுத்தில் வச்சு தூக்கிட்டு போவோம். அந்த மாதிரி வச்சு திருமஞ்சனம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நடவாவி கிணற்றுக்கு போயிட்டு அங்கே பெருமாள் எழுந்தருளி மீன் பிடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஏன்னா நைட்டுக்கு டைம் ஆகிடுது. நேற்று நைட்டே பார்த்திங்க அப்படின்னா நைட்டு 1:15 ஆகிடுச்சு நடவாவி கிணறுக்கெலாம் பெருமாள் போகிறதுக்கு. ஸோ குழந்தைங்களாம் இருக்கிறதுனால எங்களால் அந்த டைமுக்கு போக முடியல. நாங்கள் அதுக்கு முன்னாடியே போயிட்டு நடவாவி கிணற்றில் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். இது தூசியில் இருக்கிற பெருமாள் கோவில். அங்கே தான் வந்திருந்தார். நாங்கள் எப்போவுமே வருஷம் போயிட்டு இந்த இடத்துல பெருமாளை நல்லா கிட்டக்க பார்ப்போம். ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு தரிசனம். பெருமாள் அவ்வளோ அழகாக இருந்தார். கண் குளிர அவரை பார்த்தாச்சு. ஆனால் செம்ம கூட்டம். இந்த கூட்டத்தில் குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி வெளியில் வர்றதுக்குள்ளே போதுன்னு போயிடுச்சு. ஆனால் நல்ல தரிசனம். பெருமாளுடைய அருள் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். இதை பார்க்குற எல்லாருக்குமே கோவிந்தா கோவிந்தா. எல்லோரும் நீங்களும் கோவிந்தா கோவிந்தா சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த பெருமாளுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். ஆக்சுவலாக இந்த தெருவே பார்த்திங்க அப்படின்னா அக்ரஹார தெருவுன்னு சொல்கிறாங்க. அப்படி தாங்க இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம்லாம் போகும்போது நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ஐயர் வீடுங்கள்லாம் மோஸ்ட்லி பார்த்ததில்ல இல்லைங்களா. இந்த தெரு ஃபுல்லாகவே ஐயர் வீடுங்க மாதிரி தான். இந்த ஓடு போட்டு ஃபுல்லாக இந்த ஸ்டார்டிங் ஆச்சு அப்படின்னா அந்த எண்டு வரைக்கும் இருக்க வீடு ரொம்ப அழகாக இருக்கும். பட் இப்போ இருக்கிற வீடுங்கள்லாம் நல்லாவே கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ 2-3 வீடு இப்போதைக்கு இருக்குது அந்த பழைய வீடுங்களாம். ஆனால் ஐயருங்களாம் இங்கே கிடையாது. எல்லாருமே வெளியூருக்கு போயிட்டாங்க. பட் வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி இந்த உற்சவர் அன்றைக்கி மட்டும் எல்லாம் எங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க, அவங்களுடைய சொந்த இடத்துக்கு. ரொம்ப அழகாக இருந்தார் அத்திவரதர். பாருங்களேன், என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல. ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்தாங்க, தள்ளி விட்டுட்டே இருந்தாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே அந்த பெருமாளுடைய அருள் முழுமையாக இருக்கும். இது என்னோடய நாத்தனார் வீடு. அங்கே தான் பெருமாள் அவங்க வீட்டுக்கிட்ட தான் சுவாமிக்கு கற்பூரம் ஏற்றி தீபாராதனை காட்டியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தார். அப்போ தான் தரிசனம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் தலையில் வைப்பாங்க இல்லைங்களா, அதுவும் வச்சுக்கிட்டு ரொம்ப சூப்பராக மன நிறைவோடு இருந்தோம் சாமி பார்த்துட்டு. அதுக்கப்புறம் நைட்டு 8 மணிக்கு மேலே தான் இங்கே நடவாவி கிணற்றுக்கு போயிருந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இடமே. ஃபுல்லாக லைட் செட்டிங்லாம் போட்டு இது ஃபுல்லாக ஒரு ஏரி மாதிரி இருக்கும். அது பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ கூட்டங்க. எல்லாமே டிக்கெட் கொடுத்து லைனில் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களுமே குழந்தைங்களாம் தூக்கிட்டு போய் பார்த்துட்டு உள்ளே போய் நல்லா பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் சாமிக்காக வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆனால் சாமி வந்தது 1:15க்கு தான் இங்கே நடவாவி கிணற்றுக்கே வந்திருக்காரு. இந்த கிணறுமே பார்த்திங்கன்னா அதிசயமான ஒரு ஒன்று தாங்க சொல்லணும். இந்த மாதிரி எங்கேயுமே நம்ம பார்த்த கிணறு இருக்கும். கிணத்துக்குள்ளே இது ஒரு கிணறு. மேலே பார்க்கும்போதே ஒரு கிணறு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தா இந்த மாதிரி ஒரு கிணறு இருக்கும். வருஷத்தில் 365 நாளுமே இந்த கிணத்துல தண்ணி இருக்கும்னு சொல்கிறாங்க. இதேமாதிரி அந்த கிணத்தை சுற்றி பார்த்திங்கன்னா தூண்கள் இருக்கும். ஒரு 12 தூண் இருக்குது. அதில் 12 ராசிகளை குறிக்கிறதாகவும், அதேமாதிரி படிகள் இருக்குது. உள்ளே கீழே இறங்கி வர படிகள். அந்த படிகள் 27 நட்சத்திரங்களை குறிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ரொம்பவுமே பழமை வாய்ந்த ஒரு கோவிலுங்க. பெருமாள் இந்த இடத்துல வெயில் காலத்தில் இங்கே குளிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த இடத்துல தான் பெருமாளை கூட்டிட்டு இங்கே உட்கார வச்சு தான் அவருக்கு தீபாராதனைலாம் காட்டுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும்.
என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். ஏன்னா கூட்டம் ஓவராக ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாம் சீக்கிரமாக கிளம்ப சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் ஆளுக்கு ஆளுக்கு ஃபோனை தூக்கிட்டு இந்த மாதிரி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் அதிகமாக வந்து வீடியோஸ் எடுக்க முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அப்புறம் நல்லாவே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் குழந்தைங்களையும் கூப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறமா சஞ்சீவிராயர் கோயில் போயிருந்தோம். சஞ்சீவிராயர் கோயிலுக்கு வந்து ஆக்சுவலாக நான் முன்னாடி நாள் நைட்டே வந்து போயிட்டு நல்லாவே வந்து சுவாமி சஞ்சீவிராயரை பெருமாள் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். மறுநாளுமே வந்து நேற்றுமே வந்து நைட்டு போயிட்டு பெருமாள் வந்து தரிசனம் பண்ணியிருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தாங்க. அதேமாதிரி இங்கேயுமே வந்து சுவாமிலாம் வீடியோ எடுக்க அலோட் கிடையாது. இந்த கோவிலுக்கு உள்ளே தான் பெருமாளை கூட்டு வந்து திருமஞ்சனமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பல்லக்கில் இருந்து மாற்றி இந்த தோல் மேலே வச்சு எடுத்துகிட்டு போவாங்க இல்லைங்களா, அதில் வந்து மாற்றி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தார் பெருமாள் வந்து. நீங்களாம் மிஸ் பண்ணுறீங்கன்னு கவலைப்படாதீங்க. இதில் இருக்கிற பெருமாளே கும்பிடுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். இல்லைனா நீங்கள் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வந்து கலந்துக்க முடிஞ்சால் வந்து கலந்துக்கோங்க. ரொம்பவுமே பெரிய திருவிழாங்க இது. எங்கே இருக்கிற காஞ்சிபுரம் மக்களை யார் கேட்டாலும் இந்த நடவாவி திருவிழா தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. இது வந்து சஞ்சீவிராயர் கோயிலில் இருக்கிற குளம். இந்த குளத்தில் வந்து கால் நனைச்சா நல்லதுன்னு சொன்னாங்க. நாங்களுமே போயிட்டு இறங்கி கால் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் புறப்படுங்கி நாங்கள் இந்த சஞ்சீவிராயர் கோயில் இருக்கும்போதெல்லாம் 11 ஆயிடுச்சு நைட்டு. அதுக்கப்புறம் மறுநாள் இன்றைக்கி எல்லோரும் வேலைக்கு போகணும் இல்லைங்களா, அதனால் எல்லாருமே சரி கிளம்ப சொல்லிட்டாங்க. வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்குமே வந்து இருக்குது அந்த இடத்துல. போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு பார்த்துட்டு வாங்க. முடிஞ்சால் தூரமாக இருக்குது அப்படின்னா போக முடிஞ்சவங்க கண்டிப்பாக போங்க. இன்றைக்கும் இருக்கும், நாளைக்கும் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கன்ஃபார்மாக தெரியல. இன்றைக்கி கன்ஃபார்மாக இருக்கும். ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கேயே இருக்கலாம். நிறைய பேர் எல்லாம் அங்கேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தாங்க போச்சு எங்களுக்கு இந்த திருவிழா. கண்டிப்பாக இந்த திருவிழா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருவிழா. நீங்களாம் நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த இயர் பார்க்கலனாலும் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வந்துட்டு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்கார் அத்திவரதர் பெருமாள். என்ன சொல்கிறதே தெரியல, அவர் அழகை வர்ணிக்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து போயிட்டு பாலாத்தில் போயிட்டு மீன் பிடிச்சாங்களாம். அது வந்து எப்படியும் ஒரு 3-4 கிட்ட ஆகிட்டுருக்கும். எப்போயாவது வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு பார்க்கணுன்னு நாங்களும் நினைக்கிறோம். பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.